Hello students, 9th social science annual exams கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் 2025 கானது very important question paper. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க important 2 mark questions என்ன 5 mark questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல நம்ம வந்து 5 மார்க் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். 5 மார்க் கொஷின்ஸ்ல 42 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக கொடுக்குறாங்க. 10 கொஷின்ஸ் வந்து உங்களை அட்டன் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 14 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 29th கொஷின்ஸ் பாருங்க. The developments in the field of agriculture, pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period. Substantiates. This is a very important question. 30th question. To what extent do you think the political powers of Tamilagam influenced Sangam age polity? இது இம்பார்ட்டன்ட். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது மட்டும் படிக்க கூடாது. இதே போல உங்களுக்கு புக் பேக்ல இருக்க எல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸும் படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் சேட்டலைட் இமேஜரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இது போக பேலன்ஸ் இருக்க டிஸ்டிங்கிஷ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கிவ் ரீசன்ல கிளவுடி டேஸ் ஆர் வார்மர் தென் கிளவுட்னஸ் டேஸ். ஓகே, ஸோ இது கண்டிப்பா படிங்க. இதுவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இது இல்லாம மற்ற கிவ் ரீசனும் டிஸ்டிங்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 33 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் த மரைன் ரிசோர்சஸ் ஆன் மேன்கைண்ட். அடுத்தது எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் டவுன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் unitary form of government and federal form of government. Explain the factors involved in road accidents. Very important. Explain the detail about the role of RBI in the country. Very important. Give a note on the water resources of Tamil Nadu. Very important. Next உங்களுக்கு timeline கேட்டிருக்காங்க. 5 important events 1770 ல இருந்து 1800. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு மேப் அவுட்லைன் மேப் பார்த்துக்கோங்க. சென்னை, பார்க் ஸ்ட்ரீட், ரிவர் காவேரி, தொண்டி, கங்கை கொண்ட சோழபுரம், இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 43ல பாருங்க 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஆர் பின்னு சொல்லிட்டு ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக் பொசிஷன்ஸ். இது ஒரு கொஸ்டின்ஸ். இதுலேயே வந்து இன்னொன்று ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரெஞ்ச் பிலாசபர்ஸ் டு த ரெவல்யூஷன் ஆஃப் 1789. ஸோ 8 மார்க் கொஸ்டின் அப்படின் போது உங்களுக்கு 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பில பாருங்க வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே வந்து 4 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் மேப், இந்தியாவோட அவுட்லைன் மேப்பும் வேர்ல்டோட அவுட்லைன் மேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கல்கட்டா, கொரமண்டல் கோஸ்ட், டெல்லி, குஜராத், லாகூர், லக்ஷதீப், காஷ்மீர், வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் இருக்க மேப்லாம் உங்களுக்கு 100% கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா அரேபியா, சைனா, கேப் ஆஃப் குட் ஹோப், எகிப்த், இட்டாலி, நார்த் அமெரிக்கா, பிலிப்பைன் ஐலாண்ட், பசிபிக் ஓஷன். ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மேப்பை பொறுத்தவரையும் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லா பாருங்க. கண்டிப்பாக வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மேப்ல ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். 1 மார்க் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு வைஸ் கொடுத்துக்கோங்க. இருந்தாலும் 1 மார்க் வந்து உங்களோட புக் பேக்ல இருக்க எல்லா 1 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதில் இருக்க கொஸ்டின்ஸே 14 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு பக்காவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஹமுராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட். எக்ஸ்பிளைன். ஹைலைட் த ஸ்டெப்ஸ் taken by Ashoka to spread Buddhism. Explain the Shias and Sunnis. இது very important. Who founded the Vijayanagar kingdom? Mention the dynasty that ruled over the kingdom. இது எல்லாமே very important. சரிங்களா? Next 19th one. Outline the differences of Martin Luther with the Catholic Church. 20. List out any 4 caste topographical areas found in India. Next 21. What are the factors that generate the ocean currents? 22. What is biosphere? 23. What is black death? 24. What should you do after a tsunami? 25. What are the contribution to laborers by B.R. Ambedkar? இதில் 23, 24, 22,
25 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 26 வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. 27 enlist the reasons for migration. 28 give Abraham Lincoln definition for democracy. ஸோ 5 மார்க்ஸ் என்ன, 2 மார்க்ஸ் என்ன, 8 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஆனுவலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இதே போல மாடல் கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 9th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தொடர்ச்சியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.